ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம். அரசியல் பரபரப்புக்கு நடுவுல ஜனநாயகன் படம் என்ன ஆச்சு அப்படிங்கறதே மறந்துட்டோம். நல்ல விஷயம் தான். எல்லாருமே தளபதியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருந்துகிட்டு இருக்கோம். சோ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இப்போ ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஜனநாயகன் படம் என்னென்ன பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கடைசியில படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அவங்க போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்குனாங்க. அதுக்கப்புறம் படத்தை ரீசென்சாருக்கு அனுப்புனாங்களா இல்லையா, படத்தோட ஸ்டேட்டஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியில வரல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சது, ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை ரீசென்சாருக்கு தயாரிப்பு நிறுவனம் அனுப்பியிருக்காங்க. சோ மார்ச் 17ஆம் தேதிக்குள்ள படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தை எப்ப ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு வாரத்துல படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். ஆனா தளபதி ரசிகர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலீஸ் தேதி எப்படியோ இவ்வளவு நாள் தள்ளி போயிடுச்சு, அதுக்கு ஒரேடியா தளபதியோட பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இவ்வளவு நாளா நாங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு டபுள் ட்ரீட்டா கொண்டாடிட்டு போறோம் அப்படின்ட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் சொல்றதும் ஒரு விதத்துல சூப்பர் ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தளபதி தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா டபுள் ட்ரீட் ட்ரிபிள் ட்ரீட்டா மாறிடும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே ஒரு வேலை தளபதியை சிஎம் ஆக்குறது மட்டும்தான். இப்ப நீங்க எல்லாருமே அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தளபதியை அழிக்கணும் முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் என்னென்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வந்தவரு, அவரை நம்ம கைவிட்ட கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஏரியால இருக்க பெரியவங்க கிட்ட தளபதி ஜெயிச்சு வந்தா என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போறாரு அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. தளபதி மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கடைசி நம்பிக்கை. ஓகே நண்பா, தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.